போய் அவனை போய் கூட்டியாடா போகிறான்னு சொல்லிட்டு பாலை கலந்து ஊற்றி புள்ளி பாலை கொடுத்து போய் அவனை கூட்டியானதுக்கு என்னண்டியா நீ கூட பேசுனீங்கல்ல எப்பண்ணா அவன் கிழங்காரன்ட்ட நான் கிழங்காட்ட பேசவே இல்லையா? நீ பேசுனீங்களா? நான் பேசி ஒரு நாள் 2 வாரம் யுவராஜா பேசியிருக்காப்படி. யுவராஜா பேசியிருக்காப்ல எப்போ மட்டை எடுக்கணும் தோப்புக்குவான்னு நான் உங்கள்கிட்ட போடுறேன் வரமாட்டேன். அப்போ தண்ணி நின்று பாய்ச்ச வேணான்ட்டாப்ல. தண்ணி நின்று பாய்ச்சோன்னா நான் ஒரு ஆள் வச்சுக்கிறேன், நான் பசிக்கிறேன், ஒன்றும் தேவையில்லை. யுவராஜான்னு சொல்லிட்டாரா? ஆமாம், அவரே சொல்லிட்டாரு. நீ பார்க்க வேணா நான் ஆள் இருக்குது, எங்களை ஆள் 10 ரூபா எங்களை பார்த்துக்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதும் 2 மணி நேரத்தில் மாட்டை கட்டி போய் 2 மணி நேரத்தில் மாட்டை கட்டிட்டு நான் போய் பாய்ச்சிட்டு வந்து வேலை முடிஞ்சு போயிடும். வேலை முடிஞ்சது. 2 மணி நேரம் பார்த்தா போதும். இதுக்குன்னு ஒரு ஆளை விட்றா விடு போயிட்டு போகுது. உனக்கு வந்து என்ன பண்ணி அர்ஜென்ட் வேலைக்கு நம்ம ஆள் விட்டு செஞ்சுக்கலாம். இப்போ என்னால் போக சூழ்நிலையில் ஒரு ஆள் விட்டு செஞ்சுக்கலாம். நம்மகிட்ட இப்போ ஒரு ஆள் இருப்பான், கையிலே இருப்பான், ஒன்றும் தேவையில்லை நமக்கு. இப்போ 3 பக்கம் தோட்டம் பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு 3 பக்கத்து ஆள் வேணும். இதே மாதிரி நம்பி கொடுத்தா 72 கிலோ சோளத்தை 32 கிலோ சோளத்தை மீதி வைத்துட்டு என்ன செய்யுது? இத்தனை 30 கிலோ போட்டு 32 கிலோ போட்டு மிச்சம் விற்றுருக்கானா என்ன அது? ஆனால் கடையில் விற்றுருக்கீங்க விசாரிச்சிட்டீங்க? எல்லாம் விசாரிச்சு எல்லாமே தெரியும். கோழி குஞ்சு விற்றது தெரிஞ்சு போச்சு. பைட் ஒன்று கொடுத்து கோழி குஞ்சு எவ்வளோக்கு விற்றாங்கண்ணா? அது எவ்வளோக்கு விற்றானது இல்லை. ஆகத்தில் அவன் கடைக்காரனை கேட்டேன். 500 550 விற்றுருக்காங்க. விற்றுருக்கானுங்க. 600 வாங்கிட்டு தான் 500 விற்றுருக்கானுங்க. ஓ 500 2 குச்சி 550 கம்மியாக விற்றுருக்காங்க. 50 கம்மியாக விற்றுருக்கானுங்க. ஆனால் கடைக்காரன் சொல்லிட்டேன், கருப்பு குஞ்சு 2 குஞ்சு வந்தாடா ஒரு வெள்ளைக்கால குஞ்சு இருக்காங்க. ஆமாம் வந்துச்சுன்னா உனக்கு எந்த கடையில்? கிழக்கு புளியூர் ஒன்று விற்றுருக்கானுங்க. புளியூர் ஒன்று விற்றுட்டாங்க. புளியூர் ஒன்று விற்றுட்டானுங்க. அப்புறம் நான் நினச்சேன், அப்புறம் 3 மணிக்கு அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தேன். மத்தியானம் பேசிட்டு இருந்தேன். நாளைக்கு வேலைக்கு வாங்கணும்னு அப்போ ஊரில் ஆள் கூட்டு வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு. சரி ரைட்டு, நீ ஆள் கூட்டல, நீ ஆள் கூட்டு ஒன்றால் முடியல. இப்போ நானும் கூட்டு வந்து வேலை பார்க்குறேன்ல. அதான் சொன்னார், கேட்டார் இந்த மாதிரி வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாம், முன்னாடி ஃபோன் பண்ணேன். ஆமாம், மண்ணு கேட்டார். மட்டை ஓஸ் பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டு இருக்காங்கன்னா தரமானி அவர் நான் கோயம்புல வந்துட்டு இருக்காங்க. ஆள் கூட்டு வந்துருவாங்கன்னா நாளைக்கு வந்துடுவான்னு சொல்லி சொன்னேன். இது முக்கியமான விஷயத்துக்கு தாங்க. அப்புறம் ஒரு 3 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தேன். கண்ணுக்கு வந்துட்டு வித்தரலான்னு பார்க்குறேன். ஐயோ நீங்கள் இருக்கும்போதே பேசினாரா? நான் இருக்கும்போது ஃபோன் பேசி தான் இருக்கிறேன். தெரியாத மாதிரி இருந்து தெரியாது. நான் இங்கே உட்காந்துருக்கேன், அவங்க உள்ளே கட்டில் போட்டு உட்காந்துருக்கேன். அப்போ உட்காந்து பேசிட்டு சரி நான் கண்டுபிடிக்கிறேன் சரி பேரை உட்காந்து வேறு கூட கண்டுபிடிக்கிறாங்க ஏதாவது விற்கிறாங்க. சரி ஏதாவது ப்ரோக்கர் வேலைக்கு போகிற ஏதாவது விற்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் தோட்டத்தில் இருக்குது 3 இருக்குது, நேரம் நீ 3 மணிக்கு வந்து நான் பிடிச்சி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 3 மணிக்கு வந்துட்டேன். அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன். அப்பயே ஃபோன் அடிச்சேன். நான் போகிற 2 பேர் ஓடிட்டாங்க. அவன் மட்டும் நின்றுருக்கேன். ஏப்பா என்னப்பா வேலை உனக்குன்னு கேட்டேன். ஓ 2 பேர் போயிட்டாங்க. மொத்தம் 3 பேர் வந்திருக்காங்க. 3 பேர் வந்தாங்க. 3 பேர் 2 பேர் 2 பேர் ஓட்டு மட்டும் நின்றுது. என்ன சாமி உனக்கு வேலை அப்படின்னு நான் மாடு பிரச்சனை கொடுக்குன்னு சொன்னோம்னா அதுக்காக வந்தேன். என்ன பக்கத்தில் வருது நைட்டு வராது. இப்போ மணிண்டா மணி 3 செல்ல காமிக்க 3 மணிக்கு அப்படின்ட்டோன்னே என்னட்டு இதை விட்டு தரேன். அப்போ ஊட்டருக்கு அவன் தொழில் பெற்றுப்பே அவனை போய் அங்கே கூட்டிகிட்டு வா மாடு அப்படி தரப்போன்னு சொல்லி சொன்னேன். இல்லை நான் பண்ண ஒரு தப்பு அந்த உள்ளே வாடான்னு சொல்லி அவனை பிடிச்சி கட்டி போட்டுருந்தேன். கட்டி போட்டு கவர் போட்டு கட்டி போட்டு அவங்கள வர சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்சு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சரி இது நடக்குது, இந்த ஏகப்பட்டது நடக்குது, ஒரு நாளில் இத்தனை வேலை நடக்குதுன்னா இந்த வருஷம் பூரா என்ன பண்ணுவேன். அதான் அவன் சொல்லிட்டேன். கரெக்டாக பணத்தை கொண்டு வந்து கையில் வச்சிருக்கேன். பணத்தை கையில் வச்சிருக்கேன் தம்பி பார்க்க நான் பார்க்குற பணத்தை கையில் இருந்துச்சு. கையில் வச்சிருக்கேன். ஏய் மேக்கப்போ பார்த்துட்டு சரி இப்படி பண்ணுறோம் எல்லாம் நம்பிட்டு சரி ஒரு வீட்டுக்கார 50 வருஷம் வச்சுருக்காரு. கம்பி கிடக்கு எல்லாம் கிடக்குது. இப்போ காட்டுக்கார புலம்புறா இருப்பாரு. இருக்கிற நீ காலி பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நம்பிக்கை செஞ்சு விட்டு இத்தனை செட்டை போட்டுவிட்டு செலவு பண்ணி போட்டு இப்போ காலி பண்ணி எங்கே போக முடியும்? மாடை வச்சுக்கிட்டு பார்க்கலாம் என்ன செய்ய முடியும்? நம்பிக்கையாக இருக்கு தானே விட்டாரு. எல்லாமே சங்கடப்படுறாரு நம்மளை. அதான் இப்போ வந்து புலம்புறாரு. இல்லை என்ன கேட்டு என்ன ஆனால் நான் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோ தொழில் கூட இந்த தூசு கூட வெளியே போகான்னு சொல்லிட்டேன். நமக்கு வார சம்பளத்துக்கு போகுது. அதான் அடுத்து நம்ம துறவு நினைக்கணும். வார சம்பளத்துக்கு போது நான் பார்த்துக்கிறேன் கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீங்களாம் 3 மணிக்கு வந்து மாட்டை கேட்குறாங்க. எப்படி பேசி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. பேசி வச்சிருக்கானுங்க. அதான் போல பேசுறேன் இல்லை. அதான் நீங்கள் நைட்டு வீட்டுக்கு போகிறேன்ல அவனை சொல்லிட்டேன். அதனால தான் பிளான் பண்ணி உள்ளே போய் படுத்துட்டீங்க. ஆமாம் நான் உள்ளே போய் படுத்துறேன். சரி என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் தான் படுத்துருந்தேன். ஆனால் நைட்டு போதை தான். நைட்டு போதை தான். உள்ள போதை தான். இப்போ இவர் நம்பி மாடை விட்டு யாரும் நம்பி போகிறான். இவர் நம்பி விட்டு நம்ம மாடை பார்த்து சொல்லி போகிறோம். இவர் தூங்கிறார் ரசதிக்கா. இவரை நம்பி விட்டோம்னா எல்லாம் புலம் போயிரு. அதான் எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ இந்த 2 நாளாக தெரிஞ்சுட்டேன். எல்லாமே 2 நாளாக பைக்கிட்டு வச்சிருக்கு போய் எண்ணிட்டு போகிறேன். எண்ணி சொல்லிட்டு போகிறேன். உங்களை சாவி கொடுத்து நான் வீட்டுக்கு போகிறேன். என்ன கூட விட மாட்டேன். நடந்தே போகிறேன். நான் போயிட்டு நடந்து போயிட்டீங்களா? நடந்தே போயிட்டேன். நீ கூட விட மாட்டேன்ட்டேன். இதெல்லாம் பிள்ளைங்களே சொல்லுவேன். போட்டு நடந்து நடந்தே இருந்து போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு நடந்து போயிட்டேன். அப்போ என் மருமன் திட்டாப்பில் எனக்கு போட்டு நான் வந்து வண்டியில் கூட்டு வந்துருப்பேன் அப்படின்னு. எப்போ தண்ணி ஆத்திர இவ்வளோ தண்ணி இல்லை எப்படி போகிறது அப்படின்னு. அன்றைக்கி மெக்கானில் வந்து காலைல வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஆளை கூட்டு வந்து ஒருத்தனை கூட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தேன். கூட்டு வந்து எங்கள் பாப்பா இருக்கேன் மருமன் இருக்கப்ப வந்து கூப்பிட்டு சாப்பிட சொல்லுது. சாப்பிட வேணான்னு போட்டு வெம்பாட்டு வண்டி வண்டியில் நான் அப்படி வந்தாலும் இப்படி வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் அக்கறைக்கு வந்துட்டேன். அது தண்ணி வந்துட்டேன். எனக்கு கொண்டு இருக்க முடியல. அங்கே வந்துட்டேன். ஃபோன் பண்ணி கேட்குறேன். 5 வீட்டில் வண்டி பச்சரா போயிருந்தது. வண்டி எங்கே நிற்கிது? காலனி பிரிவில் நிற்கிது வண்டி. காலிப்பனூரில். ஆமாம் அங்கே நிற்கிது வண்டி. அப்போ என் பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். வண்டி அங்கே நிற்கிது பாடுறா ஒருத்தர் முடிய நேரத்தில் பாருங்க. அப்பா வண்டி இங்கே நிற்கிது பண்ணி சொல்கிறேன். என் பையன் சொல்கிறேன். அவன் மக்கள் வேலை பார்க்குறேன். அங்கே நிற்கிது வண்டி. அங்கே தண்ணி போட்டு அங்கே இருக்குது. நான் வந்து 1 மணி நேரமாக காத்துட்ருக்கேன். வரல. ரைட்டு அன்றைக்கி விட்டுட்டுனா வந்துட்டு காலைல எழுந்துச்சு கரெக்டாக காலைல வந்து நீங்கள் அன்றைக்கி வண்டி எனக்கு ஃபோன் பண்ணிங்க. உனக்கு ஃபோன் பண்ண தம்பி நான் வரல தம்பின்னு விராஜ் போட்டு பண்ணேன். விராஜ் வந்து கூட்டு வந்தாப்பில்.